வணக்கம், வெல்கம் டு MouthFeel. இன்றைக்கி நம்ம பன்னீர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் நான் வீட்டிலே செஞ்சேன். பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வீட்டிலே செஞ்ச பன்னீர் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்தது. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான வெங்காயம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பக்கோடாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு கடலை மாவு, துருவிய பன்னீரும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு தண்ணி விடாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்த பின்னால் லேசாக தண்ணி தெளித்து பக்கோடா போடுற பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டேன். அடுத்த பேட்சில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக உதிரி உதிரியாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மீடியம் தீயில் வச்சு வேக விடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வெந்த பின்னால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அடுத்த பேட்ச் போட போகிறேன். இதில் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். பொன்னிறமாக வந்த பின்னால் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கிறிஸ்பியான பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா MouthFeelக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.